வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்தோட ரொம்ப பழமையான, இன்னும் உயிர்ப்போட இருக்கிற நாகரிகங்கள்ல ஒன்னோட கதையை தாங்க பார்க்க போறோம். இது சும்மா ஒரு வரலாறு மட்டும் இல்ல, 3000 வருஷமா நீடிச்சு நிக்கிற தமிழர்களோட கலை, கலாச்சாரம், அப்புறம் அவங்களோட விடாமுயற்சியோட ஒரு காவிய பயணம். தமிழ் என் மூச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ங்கிறது வெறும் பேசுறதுக்கான ஒரு மொழி இல்ல, அது அவங்களோட அடையாளம், அவங்களோட உயிர். 3000 வருஷம் சும்மா இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரோம சாம்ராஜ்யம் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைஞ்ச பிறகும் இந்த கலாச்சாரம் மட்டும் இன்னைக்கும் தொடர்ந்து தழைச்சு வளர்ந்துட்டு வருது. இவ்ளோ பெரிய ஒரு வரலாற்ற சில நிமிஷங்கள்ல எப்படிங்க சொல்றது? அது கொஞ்சம் சவாலான கேள்விதான் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, நாம மிக முக்கியமான மைல் கற்களை மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்து இந்த நீண்ட பயணத்தோட ஒரு விறுவிறுப்பான பார்வையை நான் உங்களுக்கு தரப்போறேன். ரெடியா? சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? சும்மா கதைகள்ல இருந்து ஆரம்பிக்காம உறுதியான ஆதாரங்கள், அதாவது நிஜமான சாட்சிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமாங்க? இங்க பாருங்க, ஆதிச்சநல்லூர், கீழடி இந்த மாதிரி இடங்கள்ல நடந்த அகழ்வாராய்ச்சி நம்மள நேரா கிட்டத்தட்ட 3000 வருஷம் முன்னாடி கூட்டிட்டு போகுது. அங்க கிடைச்ச மண்பாண்டங்கள், எழுத்துக்கள், நகர அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு படிச்ச ஒரு மேம்பட்ட நாகரிகம் வாழ்ந்த இடங்கிறதுக்கு மறுக்க முடியாத ஆதாரமா இருக்கு. இவ்ளோ பெரிய காலத்தை நம்ம சுலபமா புரிஞ்சுக்க வரலாற்று ஆசிரியர்கள் இத 3 முக்கிய கட்டங்களா பிரிக்கிறாங்க. முதல்ல சங்க இலக்கியங்கள் எல்லாம் உருவான ஆரம்ப காலம், அதுக்கப்புறம் புது புது பேரரசுகள் வந்த இடைக்காலம், கடைசியா நிறைய மாற்றங்கள் நடந்த பிற்காலம். இது அவங்களோட வளர்ச்சி கதையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க உதவும். அப்போ அந்த ஆரம்ப காலத்தோட ஹீரோஸ் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நம்ம மூவேந்தர்கள்னு சொல்ற சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தான். அவங்களோட ஆட்சி காலம்தான் தமிழர்களோட ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த அட்டவணையை பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு பேரரசுக்கும் 2 தலைநகரம் இருந்திருக்கு. ஒண்ணு நாட்டுக்குள்ள நிர்வாகத்தை பாத்துக்க, இன்னொன்னு துறைமுக தலைநகரம், அதாவது வெளிநாடுகளோட வர்த்தகம் செய்ய. இதுல இருந்தே தெரியுதுல்ல, அவங்க நிர்வாகத்திலையும் சரி கடல் கடந்த வர்த்தகத்திலையும் சரி எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்திருக்காங்கன்னு. ஆனா கதை இந்த மூவேந்தர்களோட மட்டும் முடியல. வேளிர் குலத்தைச் சேர்ந்த குறுநில மன்னர்கள், பல்லவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. காலப்போக்குல டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பேரரசுன்னு புது புது சக்திகள் தெற்கு பக்கம் வந்ததால இந்த அரசியல் களம் எப்பவுமே மாறிக்கிட்டே இருந்துச்சு. இவ்ளோ அரசியல் மாற்றங்களுக்கு நடுவுலையும் தமிழ் மொழி மட்டும் அப்படியே உயிர்ப்போடே இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல நாம எழுதுற எழுத்தோட முறை ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. கல்வெட்டுல ஆரம்பிச்சு காகிதம் வரைக்கும் அதோட பயணத்தை பார்க்கலாம் வாங்க. இங்க தமிழ் எழுத்தோட 5 முக்கிய கட்டங்களை பார்க்கலாம். முதல்ல தமிழ் பிராமி, இதுதான் ரொம்ப பழசு. அப்புறம் அது வளைஞ்சு நெளிஞ்சு வட்டெழுத்தா மாறுச்சு. பல்லவ ராஜாக்கள் வந்ததும் அவங்க ஒரு புது எழுத்து முறைய கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து கிரந்தம் பிறந்துச்சு. கடைசியா 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நம்ம இப்போ பயன்படுத்துற இந்த நவீன தமிழ் எழுத்து உருவாச்சு. ஒவ்வொரு எழுத்து வடிவமும் ஒரு காலகட்டத்தோட கதைய சொல்லுது. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த பேரரசுகள், எழுத்து வடிவங்கள், மாற்றங்கள் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு டைம் லைன்ல பொருத்தி பார்க்கலாம். இந்த 3000 வருஷ காவியத்தோட ஒரு விறுவிறுப்பான பார்வை இதோ. இந்த டைம் லைனோட ஆரம்பத்துல மூவேந்தர்களோட பொற்காலத்தை பாக்குறோம். ஆனா கிபி 300 வாக்குல களப்பிரர்கள்னு ஒரு புது ஆட்சியாளர்கள் வந்ததும் ஒரு இருண்ட காலம் தொடங்குது. சில 100 வருஷம் கழிச்சு பாண்டியர்களும் பல்லவர்களும் அவங்கள தோற்கடிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வராங்க. அப்புறம் கிபி 850ல மாபெரும் ராஜராஜ சோழன் மாதிரி மன்னர்களை கொண்ட சோழ பேரரசு மறுபடியும் எழுச்சி பெறுது. சோழர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் பாண்டியர்கள் மறுபடியும் சக்திக்கு வராங்க. ஆனா வடக்கு இருந்து வந்த டெல்லி சுல்தான்களோட படையெடுப்பால நிலைமை தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் தென்னிந்தியா முழுக்க விஜயநகர பேரரசோட கட்டுப்பாட்டுக்கு வருது. 1700களில் ஐரோப்பியர்கள் வியாபாரத்துக்காக வந்து கடைசியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்த பகுதி போற வரைக்கும் அதிகாரம் கை மாறிக்கிட்டே இருக்கு. இத்தனை பேரரசுகள், இத்தனை படையெடுப்புகள், இத்தனை மாற்றங்கள், இது எல்லாத்துக்கும் அப்புறமா இந்த 3000 வருஷ பயணத்தோட உண்மையான மரபு என்னவா இருக்கும்? கடைசியா சொல்லணும்னா இது வெறும் ராஜாக்களோட கதையில. ஆட்சியாளர்கள் மாறலாம், பேரரசுகள் விழலாம், ஆனா பல புயல்களை தாங்கி ஆழமா வேரூன்றி நிக்கிற ஒரு மரம் மாதிரி பல மாற்றங்களை தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டும் தனக்கே உரிய தனித்துவமான அடையாளத்தை மட்டும் விடாம காப்பாத்திக்கிட்ட ஒரு கலாச்சாரத்தோட கதை இது. இந்த 3000 வருஷம் மரபு இன்னிக்கும் நம்ம மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கு.